வணக்கம் மக்களே, வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தியாஸ் கிச்சனில் பலாக்கொட்டை சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக செட் ஆகும். இந்த சம்மர் டைமில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பலாப்பழம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதில் இருக்க கொட்டை எடுத்து வச்சு வேக வச்சு சாப்பிடுவீங்க. எல்லா டைமும் சாதமாக வேக வச்சு சாப்பிடாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு சுக்கா வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பலாக்கொட்டை சுக்கா செய்கிறது ஃபஸ்ட்டு நம்ம இதோட தோல் உரிச்சிக்கலாம். ஒரு நாள் நல்லா ட்ரை பண்ணிட்டிங்கன்னா பீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா நகத்துக்குள்ளே போயிட்டு வலிக்கும். ஸோ இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி இதை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது மாதிரி பீல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பீல் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பலாக்கொட்டை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொதிக்கும் போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உப்பு வந்து அந்த கொட்டையில் இறங்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நம்ம தோல் உரித்து வச்சுருக்க பலாக்கொட்டையில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாம். கீழே இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச பலாக்கொட்டையை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் தண்ணி இல்லாமல் நல்லாயிருக்கும். சுக்கா செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு வானல் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். சுக்கான்றதுனால நல்லா எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கிளாஸ் பதத்தில் வந்தோடனே இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா சுருண்டு வதங்கணும். வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஏன் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோன்னா அது வந்து வதங்கிறதுக்காக சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர். கூடவே கொஞ்சமாக உப்பு நம்ம வதக்கும் போது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகி நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மசாலாஸ்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குங்க பாருங்கள். இப்போ நம்ம இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். மண்டையில் இந்த கொண்டையை காணுன்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணும்போது அப்போ போட்டு வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டோம். கலர் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு இங்கே டார்க்காக சூப்பராக இருக்குது. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி வந்து லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் 1/4 கப் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா சுண்டட்டும்.
உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கோகோனட் மில்க் வந்து ஊற்ற வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சுல அது மாதிரியும் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்க்கு. நான் வந்து இந்த சுக்காவில் எதுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜில் கூட எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். ஃபைனல் ஸ்டேஜாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பலாக்கொட்டை சுக்கா ரெடி. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் செட் ஆகும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம்க்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். குக்கிங் இஸ் ஆர்ட்டுங்க. கொஞ்சம் லவ்வோட சமைங்க. டாடா பாய்.